அருமையான ஒரு விஷயம். லாவோ ட்சுவை பற்றி அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார். நிறைய வாழ்க்கை தத்துவம் அதில் வாழ்க்கையை பற்றி படித்ததை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எப்பொழுதுமே வி ஷுட் சரண்டர் ourselves டு அவர் லைஃப். வாழ்க்கையின் இடத்துல நம்ம சரணாகதி பண்ணிடணும். அதாவது வி ஷுட் அட்மிட் ourselves. அதாவது வாழ்க்கை வாழ தொடங்கிட்டோம். ஐயோ என்ன ஆக போகிறதோ அந்த பிளான் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் சரண்டர் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களையே அதுக்கு கொடுத்து விட்டால் அந்த நேரத்தில் வாழ்க்கை அதனுடைய பயணத்தை தொடரும். எப்படி தெரியுமா? நான் என்கின்ற அகம்பாவத்தை முதலில் விட்டுவிட வேண்டும், செல்ஃபை. அடுத்தது அந்த நான் எனும் பொழுது நான்ற ஒரு என்டிட்டி இல்லாத போது நமக்கு ஆதியும் அந்தமும் இல்லாமல் ஆகிவிடும். there won't be beginning, there won't be ending. என்ன இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன், ரொம்ப அழகான விஷயம். அந்த நிலையில் உடலுக்கு வயதாகிட்டே இருக்குது. சரி, ஓகே. அப்போது அந்த உடலுக்கு வயதானாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நான் என் வாழ்க்கையை கொடுத்து விட்டேன். வாழ்க்கை அப்படியே நீரோட்டமாக போயிட்டுருக்கு, அப்படியே நான் என்ஜாய் பண்ணிட்டு போகிறேன். அப்படிங்கும் பொழுது நம் மனம் என்றும் இளமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அப்போது நமக்காக மூச்சு விட்டுண்டு நல்லா என்ன பேசணுமோ பேச வேண்டியது, என்ன என்ஜாய் பண்ணணுமோ பண்ண வேண்டியது, நம்ம உள்ள நமக்கு என்ன எண்ணங்கள் தோன்றிருக்கோ அதை வெளிப்படுத்துறது, இதெல்லாம் மற்றதற்காக நாம் ஒதுக்கி வைக்காமல் நேரத்தை நமக்காக நம் வாழ்க்கைக்காக செலவிட ஆரம்பிப்போம். அது ரொம்ப ஒரு அருமையான விஷயம். அப்புறம் கட்டாயமாக இதை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. அதனால் வாழ்க்கையை நம்ம நம்ம அப்படியே அனுமதித்து அதுக்கிட்ட சரண்டர் பண்ணிட்டோம்னா, வாழ்வை அனுமதித்தால் நீ நிறைய வாழ்கின்றாய் என்கின்றார். ஸோ சிலர் சொல்லுவாங்களா, ஐயோ என் லைஃப்பை பற்றி நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது, வயசாகிட்டப்புறம் நான் என்ன ஆகணும் ஏதாகும். வயாரே ஒரே எதுக்காக நீங்கள் கவலைப்படணும்? அந்த வாழ்க்கை உங்களை நடத்தி செல்ல பிடிக்கணும். நம்ம சூஸ் பண்ணலை நம்ம பேரண்ட்ஸை. இந்த வீட்டில் பழக்கணும்னு நம்ம சூஸ் பண்ணி பிறக்கலை. எப்போ நம்ம மரணிக்க போகின்றோம் என்பதும் நமக்கு தெரியாது. அந்த இடைப்பட்ட நேரத்தில் நாம் அந்த வாழ்க்கையை நம்மளை அர்ப்பணிச்சுக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற சக்தி அதை பார்த்துக்கொள்ளும். அவ்வளோதான். நம்மளுடைய நேர்மறை எண்ணங்களோடு நம்ம வாழ வேண்டும். முக்கியமாக அதாவது ரொம்ப அழகான பிரவகித்து ஓடுகின்ற நதியை போல நம் வாழ்க்கை இருக்க வேண்டும். அந்த நல்ல நீரோட்டம் பாருங்களேன், வழியில் வர்ற எந்த சின்ன சின்ன கட்டையோ இலையோ எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே அணைச்சி கொடுத்துரும், அப்படியே போயிட்டே இருக்கும். எங்கேயும் அது முட்டுக்கொட்டை போட்டு நிற்காது. அதனுடைய லட்சியம் என்ன? கடலில் சென்று சேர்வது. அதே போலத்தான் நாமும் எங்கிருந்து வந்தோமோ அங்கு சென்று சேர வேண்டும். ராதே கிருஷ்ணா.